நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? என்னதான் மருந்து மாத்திரை வச்சாலும் அந்த கரப்பாம்பூச்சி நடமாட்டத்தை அடியோட கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி அந்த கரப்பாம்பூச்சி நடமாட்டத்தை எப்படி அடியோட கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு மெயினான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய பெரிய வெங்காயம் தாங்க. அந்த பெரிய வெங்காயத்தை ஒன்று எடுத்துக்கிடலாம். ஒன்று எடுத்து அந்த பெரிய வெங்காயத்தோட தோலை ரிமூவ் பண்ணிக்கிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடலாம். ஸோ அது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கிடலாம். சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடுங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அது கூட ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சொல்யூஷன் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ப்ரே பாட்டில் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் பாட்டிலோட மூடியில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு நீங்கள் அந்த வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணுறேன். பண்ணி எந்தெந்த இடத்துல கரப்பாம்பூச்சி நடமாட்டம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸோ இது வந்து நீங்கள் நைட் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா கரப்பாம்பூச்சி நடமாட்டம் அடியோடு இல்லாமல் போயிடும்.